வணக்கம். ஃபிட்னஸ் சேனல் இன்னைக்கு டே 3ல இருக்கும். டே 2 வந்து ரெஸ்ட் விட்டுருந்தோம். டே 3ல ஏதாவது ஒன்று சாட்சி ஆகணும் அப்படிங்கிற நினைப்புல தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு வெயிட்டை பார்த்தா இது வந்திருக்கு. அப்புறம் எம்டி ஸ்டொமக்ல போய் பார்த்தா 88.6 வந்திருக்கு. அப்போ போன நாள் 88.7, இப்போ 88.6. அடடா 100 கிராம் குறைஞ்சிருக்குங்க. எப்படி குறைஞ்சிருக்கு? ரிலேட்டட் வீடியோல போய் செக் பண்ணி பாருங்க. நம்மளோட முதல் வெற்றி வாங்க செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளிங் கிலோமீட்டர் 7.6 கிலோமீட்டர் 32 மினிட்ஸ்லேயே முடிச்சிட்டேன். முதல் நாள் 44 நிமிஷம் ஆனது, இன்னைக்கு 32 நிமிஷத்துலேயே முடிச்சிட்டேன். ஏன்னா அந்த 100 கிராம் குறைச்சிட்டேன்ல, அந்த உற்சாகம் தான். அப்புறம் ரேண்டம் செக் பண்ணும்போது வந்த வெயிட் இது. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டேன்னா கொள்ளு கஞ்சி குடிச்சேன். நார்மலா கொள்ளு கஞ்சி குடிக்கும்போது டயட் இல்லாதப்பெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. ஆனா இந்த கேலரி டெபிசிட் டயட்ல இருக்கும்போது கொள்ளு கஞ்சி குடிச்சதுக்கு அப்புறம் ஈவினிங்லாம் வயிறு குத்தலாயிடுச்சு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆகும். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சு பார்த்தா வெயிட் இது. அப்புறம் ரேண்டமா செக் பண்ணா வெயிட் இது. அப்புறம் மதியம் வந்து வீட்டு ஃபுட்டு தான் சாப்பிட்டேன். வீட்டில் என்ன இருக்கோ அதான் சாப்பிட்டேன். ஆயிலெலாம் கம்மியாக தான் செய்வாங்க, அம்மா சூப்பராக செய்வாங்க டேஸ்டியா. அப்புறம் ஒரு 3 எக்கும் சேர்த்துக்கிட்டேன் மதியம். அதுக்கப்புறம் வெயிட் பார்க்க மறந்துட்டேன். சரி, அதுக்காக ரேண்டமா ஒரு வெயிட் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஞாபகம் வந்தப்போ அந்த வெயிட் இது. அதுக்கப்புறம் நைட்டு அதே மாதிரி ஹோம் ஃபுட் தான் சாப்பிட்டேன். வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி டின்னர்லாம் முடிச்சுட்டு பார்த்த வெயிட் வந்து 89.3. அப்போ 88.6லேருந்து 89.3ல வந்து இன்னைக்கு டே முடிக்கிறேன். நாளைக்கு எவ்வளோ வெயிட் குறையுதுன்னு பார்ப்போம்.